பாதாளத்தில் வேதனைப்பட்டார்னா உங்க சார்பிலே என் சார்பிலே பாதாளத்திலே 3 நாள் வேதனைப்பட்டார். இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்னா நீங்களும் நானும் வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்தார். இயேசு எங்க உட்கார்ந்திருக்காரு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு எங்க உட்கார்ந்திருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அங்க உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்காரு. என்ன பேசுறாருன்னா, இந்த மகனுக்காக நான் ரத்தத்தை பூமியில விளைக்கிறேமா கொடுத்தேன், இந்த மகளுக்காக நான் என் ரத்தத்தை விளைக்கிறேமாய் பூமியில கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வெற்றி மகனுடைய வெற்றி, என்னுடைய வெற்றி இந்த மகளுடைய வெற்றின்னு சொல்லி அங்க உட்கார்ந்து வெற்றி பிரகடனப்படுத்திக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். நான் சொல்றேன், அதனால நாம இந்த வாழ்க்கையில தோற்று போக வேண்டிய அவசியமே, நல்லா சொல்லணும், தோற்று போக வேண்டிய அவசியமே. ஆமா, அதே மாதிரி நம்ம தோற்று போவதை நம்முடைய பிதாவாகிய தேவன் விரும்புவதே இல்லை. நம்ம தோற்று போக வேண்டிய அவசியமும் இல்லை. நாம தோற்று போகிறத நம்ம அப்பா விரும்புறதும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம அப்பா விரும்புறதே இல்லை. இன்னொன்று ஒரு வசனம், அருமையான வசனம், அவர் ஜெயிச்சதும் இல்லாமல் நாமளும் ஜெயிக்கணுங்கிறத ஆணித்தரமாக விரும்புகிறாருங்கிறத எந்த ஒரு வசனத்தில் வாசிக்கலான்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசிப்போம். நான் ஜெயம் கொண்டு நான் வெற்றி பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது, எல்லாரும் சொல்லுங்க, உட்கார்ந்தது போல. அவர் இப்ப எங்க உட்கார்ந்திருக்காரு முதல் அது தெரியணும். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தவராய் இன்னைக்கு போய் பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கார். அதைத்தான் இங்க போட்டிருக்கு, நான் ஜெயித்து நான் வெற்றி பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது. அடுத்ததான் ரொம்ப அருமையான இடம், வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி கிருபை செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே. நல்லா கவனிங்க, எத்தனை பேருக்கு சீட் ரிசர்வேஷன் ஆயிருச்சுன்னு தெரியும்? சீட் ரிசர்வ்டு. மே மாதம் டூர் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம பற்றி பேசலை. நம்ம கண்ணை மூடும்போது அங்கே ஒரு சீட் வேணும், பரலோகத்தில் நமக்கு சீட் வேணும்ல. எத்தனை பேருக்கு சீட் ரிசர்வ்டு? ஆமாம். அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிங்கிறாரு. அப்படின்னா ஏசுநாதர் கூடவே அந்த சிங்காசனத்திலே நம்ம கூட உட்காரலாம். யாருக்கு சீட்டு? விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சீட்டு இருக்கு. ஆனால் இயேசு கூட உட்கார்றதுக்கு யாருக்கு சீட்டு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் இயேசுடைய சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட உட்காரும்படி பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். இயேசு நமக்கு கிருபை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். சொல்லும் போதே சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இயேசுவோடு கூட இயேசுடைய சீட்ல யார் உட்கார முடியும்னா, இந்த பூமியில ஒன்னொன்னா ஜெயிச்சுக்கிட்டே போற ஆட்கள் கண்டிப்பா அங்க வந்து இயேசுவோட கூட சீட்ல உட்காரலாம். எனக்கெல்லாம் சீட் ரிசர்வ்டு அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எனக்கு மட்டும் சொல்லல, என் கூட சேர்ந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கெல்லாம் சீட் ரிசர்வ்டு. சொல்லுங்க சத்தம் போட்டு, எனக்கெல்லாம் சீட் ரிசர்வ்டு. பரவாயில்லை. இப்படி இயேசு வெற்றி சிறந்ததினாலே நமக்கு இந்த உலகத்தில் வெற்றி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வெற்றி தான் உங்க வாழ்க்கையில். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு மனசுல தோணலாம், சில சமயங்களில் தோத்து போறோமே. உண்மையா இல்லையா? சில சமயம் தோத்து என்ன யாருமே இல்லையே, தோல்வியே யாருமே பார்த்தது இல்லையா? சில சமயம் நம்ம தோத்து போற மாதிரி தெரியுது, தோல்விகளை சந்திக்கிறோம். ஆனா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிடணும்,
இயேசுவின் வெற்றியை நாம் முழுசா நம்பும்போது நாம் தோற்று போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் சொல்லணும். தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதை விட தோற்று போக வேண்டிய அவசியமே. அப்ப யார் ஒருத்தர் அதை புரிஞ்சுக்கலையோ அதனால தோல்வியை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றின்னு யார் ஒருத்தர் 100க்கு 200 மடங்கு விசுவாசிக்கிறாங்களோ, அதை சுதந்திரிக்கணும் விரும்புகிறாங்களோ, வைராக்கியம் காட்டுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே போவார்கள். நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களில் தோற்று போயிருக்கிறோம். இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்ல முடியாது. சில சமயம் அந்த தோல்வியை ஒத்துக்கிட மாட்டோம் நம்ம. அது உண்மையா இல்லையா? தோற்று போயிருப்போம், ஆனால் தோற்று போயிட்டோன்னு ஒத்துக்க மாட்டோம். சிலருக்கெல்லாம் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்களோட விளையாடும் போது தோக்கிற மாதிரி தெரிஞ்சாலே என்ன செஞ்சிருவாங்க? ஆட்டையை கலைச்சிருவாங்களா? ஏன்னா எல்லாருக்கும் இதில் அனுபவம் இருக்கு. ஏன்னா தோல்வியை இந்த மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இது ஒரு வகையில் நல்ல சுபாவம். அதாவது தோல்வியை ஏற்றுக்காதது நல்ல சுபாவம், ஆனால் ஆட்டையை கலைக்கிறது நல்ல சுபாவம். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா தோல்வியை ஏற்றுக்க முடியலைங்கிறது அப்பாவோட சுபாவம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, அவர் நம்ம தோற்று போகிறதை விரும்புவது இல்லை. அதே குணம்தான் இப்ப எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கணும். என்ன? நாம் தோற்று போக கூடாது. நான் தோல்வியை விரும்பவில்லை, நான் தோல்வியை விரும்ப மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா தோல்வியை விரும்புறதே. எத்தனை பேர் அப்பா தோல்வியை விரும்புறதே இல்லைங்கிறீங்க? எத்தனை பேர் அப்பா தோல்வியை விரும்புறதே இல்லைங்கிறீங்க? நம்ம அப்பா தோல்வியை விரும்புறதே இல்லை. அவரும் தோற்க மாட்டார், நாமும் தோற்க கூடாது என்று விரும்புகிறவர். அப்ப இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு தோல்விக்கும் தேவன் காரணர் அல்ல. தோத்து போயிட்டா ஆண்டவர் தான் எனக்கு தோல்வியை கட்டளையிட்டார், ஏன்னா இந்த தோல்வி மூலம் நான் ஒரு பாடத்தை படிச்சுக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு தோல்விக்கும் இயேசு காரணர். நீங்க தான் சொல்லணும் சத்தமா. எந்த ஒரு தோல்விக்கும் இயேசு காரணர், எந்த ஒரு தோல்விக்கும் பிதாவாகிய தேவன் காரணர். ஆமா, தோல்விக்கு காரணம் 1000 காரணம் எங்கிட்ட இருக்கலாம். உங்ககிட்ட என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இங்கிட்ட யாருமே சொல்லலை. எங்க மேலெல்லாம் தப்பே சொல்ல முடியாது பாசமா. இந்த அவங்க ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்படித்தானே? தோல்விக்கு காரணம் 1000 காரணம் எங்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா தேவன் இதுக்கு காரணரே அல்ல. நீங்க நல்ல வாழ்க்கையை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். யாருமே எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிச்சுக்கிட்டே தான் போனாங்க. அவங்க வாழ்க்கையில தோல்வியே பார்க்கல. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பீங்க. உங்கள் வயசை கணக்கு பண்ணி அத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை வருஷம் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருப்பீங்க. எல்லாரும் நான் பார்த்தவங்க அந்த குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா பிரச்சனைகளிலும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் போகிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரையாவது கையை நீட்டி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ சில பெரிய பிரச்சனையில் தோற்று போயிடுறாங்க. சிலர் சின்ன சின்ன பிரச்சனையில் கூட சின்ன சின்ன தோல்வியை பார்க்குறாங்க. ஒருவேளை பெரிய இதில் வெற்றியை பார்த்துருக்கலாம், ஆனால் சின்ன சின்னது நான் சொல்கிறேன், பெரிய கம்பெனியில் ஒரு நஷ்டம் ஆகிப்போச்சு, அதை கூட ஜெயிச்சு மீண்டு வந்துடுறாங்க. ஆனால் மூக்குப்பொடியை ஜெயிக்க முடியல. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஆமாம், மூக்குப்பொடியும் நாக்குப்பொடியும் அதெல்லாம் ஜெயிக்க முடியல. அப்போ சின்ன சின்ன காரியங்களில் கூட இன்னைக்கு மக்கள் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப சின்ன காரியங்கள்ல தோல்வி இருக்கு, பெரிய பெரிய காரியங்கள்லயும் தோல்வி இருக்கு. ஆனா எந்த ஒரு தோல்விக்கும் நம்முடைய தகப்பன் காரணர் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காரணர் அல்ல. ஆனா எல்லாம் தோல்வியை சந்திக்கிறாங்க. சின்ன தோல்வியோ பெரிய தோல்வியோ சந்திக்கிறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் திருப்பி சொல்றேன், நம்ம தோத்து போறதுனால தேவன் நம்மளை நேசிக்கலன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்றீங்க, இப்ப நான் வாழ்க்கையில ஒரு பகுதியில தோத்து போயிட்டேன், ஆண்டவர் யாராவது வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கலை அதனால தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு சொன்னால் 1000 பேர் திரண்டு வந்த சொன்னாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? தோல்விக்கு காரணம் தேவன் அல்ல.
நான் ஒருவேளை தோத்து போயிருந்தேன்னா அது என்னுடைய அவிசுவாச குறைவாக இருக்கலாம், கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை பயமாக இருக்கலாம், இல்லை சந்தேகமாக இருக்கலாம், இல்லை 1008 காரணம் இருக்கலாம். ஆனால் தேவன் காரணர் அல்ல. அப்போ தேவன் என்னை நேசிக்கலை, அதனால தான் நான் தோத்து போயிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, தேவன் யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப ஜெயிப்பாங்க, தேவன் யாரை நேசிக்கலையோ அவங்கெல்லாம் தோப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் கிடையாது. அதே மாதிரி ஜெயிச்சவங்க மேலெல்லாம் தேவன் அன்பாக இருக்கிறார், தோத்து போகிறவங்கள தேவன் வெறுக்கிறார். யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலகட்டத்தில் கூட பெற்றோர் கூட அப்படி இருக்காங்க. நல்ல மார்க் வாங்குற பிள்ளைய சொல்லுங்க நேசிக்கிறாங்க, மார்க் வாங்காத மக்கு பிள்ளைய வெறுக்கிற தாய் தகப்பன்மாரும் இந்த காலத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மார்க் வாங்கலைன்னா நாளைக்கு நீ கை நிறைய சொல்லுங்க சம்பாதிக்க முடியாதுல்ல. அதனால பிள்ளைய பார்த்தாலே எரிச்சலாக வருது, பிள்ளைய பார்த்தாலே கோபம் வருது. என்னன்னா ஒழுங்கா மார்க் வாங்கினீங்கன்னா நாளைக்கு கை நிறைய சம்பாதிக்கலாம்ல. அப்போ தாய் தகப்பனுடைய அன்பு கூட வெற்றி தோல்வியில் இருக்கு. ஆனால் தேவனுடைய அன்பு நாம தோத்து போறதுனால நம்மளை வெறுக்கிறதும் இல்லை, நம்ம ஜெயிக்கிறதுனால அவர் நேசிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்றேன், அவர் எப்பவுமே நம்மளை நேசிக்கிறார். நம்ம தோத்தாலும் நேசிக்கிறார், ஜெயிச்சாலும் நேசிக்கிறார். அவர் அன்பில் மாறாதவர். நம்ம தான் என்னன்னா தோத்து போயிட்டோம்னா இயேசுநாதருக்கு ஒரு பாய், ஜெயிச்சோம்னா இந்த இயேசுநாதரை போல உலகத்தில் யாருமே இல்லைங்கிறது. புரியுதா நான் சொல்றது? நம்மளுடைய அன்பு வேணா இப்படியே மாறி மாறி ஒரு நேரம் ஏற ஒரு நேரம் இறங்க அப்படி ஆகுது. ஆனால் தேவன் அன்பில் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி நம்மளை நேசிக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, தோல்வியை நம்ம பெரிய ஆபத்துன்னு நினைக்கக்கூடாது. தோல்வியை ஒரு பெரிய ஆபத்துன்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா சில சமயம் நம்ம தோற்று போகிறோம் தான், ஆனால் அதனால் கற்றுக்கொள்கிற பாடங்களும் இருக்குது. எத்தனை பேர் ஆமாம் இப்போ சொல்கிறீங்க? ஆமாம், அதனால் கற்றுக்கொள்கிற பாடங்கள் இருக்குது. அதனால் நம்ம ஒன்ஸ் தோத்துட்டோம்னா அடுத்து வாழ்க்கை முழுவதும் தோற்று தான் போவோன்னு அர்த்தம் இல்லை, தோற்று தான் போவோன்னு அர்த்தமே இல்லை. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் அவரவர் விருப்பம். உண்மையா இல்லையா? வெற்றி பெறணும்னு ஒரு வைராக்கியம் இருந்தால் ஜெயிச்சிடறாங்களா இல்லையா? வெற்றியும் தோல்வியும் அவரவர் விருப்பம். எத்தனை பேர் வெற்றியாத்தான் வாழணும்னு விரும்புறீங்க? நிறைய பேர் கையை உயர்த்தலைங்க. நான் இதை வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், எதுக்குமே நாங்கள் கை உயர்த்த மாட்டோன்னு. நான் சொல்கிறேன், கை உயர்த்துறதோட மேன்மை ஒன்று இருக்குது. இன்னைக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க? ஆமாம், வாழ்க்கையில் நான் வெற்றி பெற்றே ஆகணும். இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ முறை தோற்று போயிருக்கலாம். பண பிரச்சனையில் தோற்று போயிருக்கலாம், வியாதி பிரச்சனையில் தோற்று போயிருக்கலாம், இல்லை குடும்ப உறவுகளில் பிரச்சனையில் தோற்று போயிருக்கலாம், எத்தனையோ காரியங்களில் நான் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இனி நான் தோற்க விரும்பவில்லை. நான் வெற்றி பெறணும்னு விரும்புகிறேன். நான் வெற்றி பெறணும்னு விரும்புகிறேன்னு நான் சொல்கிறேன். நம்ம வெற்றி பெறணும்னு விரும்பினா இது கரெக்டு. ஆனால் யாரோ ஒருத்தர் உங்களை வெற்றி பெறணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது அவ்வளவு கரெக்டு கிடையாது. இந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நீ படித்து 600க்கா +2 600க்கு 590 எடுத்தே ஆகணும். அப்போ தான் உனக்கு நீட்டில் மார்க் கிடைக்கும். நீட்டில் மார்க் கிடைச்சா தான் டாக்டர் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா இன்ஜினியரிங் சீட்டு கோட்டாவில் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும், வருஷத்துக்கு 5000 கட்டி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பிள்ளைங்களை அப்படியே அழுத்தம் கொடுக்குறாங்க. நீ ஜெயிச்சே ஆகணும். கடைசியில் பிள்ளை பார்க்குது, ஜெயிக்க முடியலன்னு பேசாமல் செத்தே. புரியுதா? யாரோ ஒருத்தர் நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுங்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் நீ வெற்றி பெற்று தான் ஆகணும்னு சொல்லி நம்ம வெற்றியை தீர்மானிக்க கூடாது. அப்படி அழுத்தம் வரும்போது தான் மக்கள் தவறான முடிவுக்கு போயிடுறாங்க. அவங்கெல்லாம் வீடு கட்டிட்டாங்கல்ல, நீ வீடு கட்டி ஆகணும். அவங்க 2 மாடினா நீங்க சொல்லுங்க. அவங்க 30 லட்சத்துக்கு கட்டினாங்கல்ல, நீங்க 80 லட்சத்துக்கு கட்டி ஆகணும். இப்படி யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுக்கும்போது இவங்க அவசரப்பட்டு 80 லட்சத்துக்கு லோனை போட்டு கடைசியில் லோன் கட்ட முடியாமல் வீட்டை விற்று, உங்களுக்கு தெரியும் தோல்வி. தோல்வி உண்மை. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அவங்கெல்லாம் ஃபாரினில் போய் சம்பாதிச்சு வீட்டை கட்டுறாங்க பாஸ்டமா அப்படின்னு சொல்லி ஃபாரினுக்கு போகிறது. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, என் ஹஸ்பண்டு ஃபாரின் போகலான்னு நினைக்கிறாரு அப்படின்னு அந்த நாட்டையும் சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன்,
சாரிப்பா என்கிட்ட வந்து கேட்டதுனால நான் சொல்கிறேன், தயவு செய்து போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம்னு சொன்னேன். இல்லை பாஸ்டர்மா அங்கே போனவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கு மேலே ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. போயிட்டாங்க. அவர் போயிட்டார். போன அன்றைக்கே ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் ஆகிட்டார். என்னன்னா போலி பாஸ்போர்ட்டு விசாவில் போயிட்டார். அரெஸ்ட்டு. அப்படியே திரும்பி வந்தார். போய் வந்ததில் 6 லட்சம் கடன். போய் வந்ததில் நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க அழுத்தம் கொடுக்கறதுனால நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு அர்த்தம் இல்லை. நமக்கா உள்ள ஆசை வரணும். என் இயேசு வெற்றி சிறந்தார், அதனால நான் வெற்றி சிறக்கணும். இயேசு வெற்றி பெற்றார், அதனால நான் வெற்றி பெறணும். இப்படி ஆசை இருந்ததுன்னா இது கரெக்டு. அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க படித்து முடிச்சுட்டாங்க, அவங்க இந்த வேலையில் சேர்ந்துட்டாங்க, நானும் அந்த வேலையில் சேரணும், அவங்களும் வெளிநாடு போயிட்டாங்க, நானும் வெளிநாடு போகணும். இப்படியெல்லாம் மனுஷங்க ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுறது மாத்திரமில்லை, ஃபோர்ஸும் பண்ணுறாங்க. அப்புறம் வாழ்க்கையில் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி. அந்த வெற்றிக்காகவே பொய்ய சொல்கிறாங்க, திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? கொலை கூட பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். நான் சொல்கிறேன், இந்த வெற்றியை தேவன் நமக்கு வாக்கு பண்ண இல்லை. இயேசு சிலுவையிலே நம்ம மேலே பிசாசு வச்சிருந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசின் மேல் வெற்றி சிறந்த அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். யார் மேலேயும் நமக்கு வெற்றி வேண்டியது இல்லை. அவங்க 2 வீடுனா, இப்போ நான் 4 மாடி கட்டினேன்னா நான் அவங்க மேலே வெற்றி சொல்லுங்க வெற்றி சிறந்திருக்கிறேன், அப்படித்தானே? அந்த வெற்றியை தேவன் சொல்லலை. பிசாசு நமக்குன்னு வச்சிருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மேலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிற விருப்பம். யாருமே தோக்கணும்னு விரும்புறதே இல்லை. நம்ம பிள்ளைங்க தோத்து போகணும்னு யாராவது விரும்புறீங்களா? சொல்லுங்க. நானும் தோத்து போகணும்னு தான் விரும்புகிறேன். அப்போ தான் ஒழுக்கமாக இருப்பேன். என் பிள்ளைங்க தோத்தாதான் புத்திய வரும். அப்படியெல்லாம் கிடையாது. யாருமே விரும்புறதே. எல்லாரும் வெற்றியை விரும்புகிறோம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் வெற்றியைத்தான் விரும்புகிறோம். நீங்கள் எதை விரும்புகிறீங்க? என்ன எதை விரும்புகிறாங்களா? எத்தனை பேர் வெற்றியை விரும்புகிறீங்க இந்த காலை வேளையிலே? ஆமாம். ஆனால் நாங்கள் வெற்றியை விரும்பியும் ஏன் பாஸ்டமா எங்களுக்கு தோல்வி அப்படின்னு சிலர் நினைக்கலாம். முதலாவது ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனம்னா, பைபிளில் நீதிமொழிகள் 29:18 போட்டிருக்கு. 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு. அது ஆக்சுவலாக தீர்க்க தரிசனம் கிடையாது, தரிசனம். வாழ்க்கையில் ஒரு தரிசனம் வேணும். இப்படித்தான் வாழணும். எல்லாரும் சொல்லுங்க, இப்படித்தான் வாழணும். நான் இப்படித்தான் வாழணும்னு சும்மா சொல்லலை, இதை தூக்கி காமிச்சு சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, இப்படித்தான் வாழணும், இதன்படி தான் வாழணும். எப்படியும் வாழலாம் பாஸ்டமா? அப்படி இல்லை, இப்படித்தான் வாழணும், இதன்படி தான் வாழணும். இப்படி ஒரு தரிசனம் வச்சோம்னா நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். தரிசனமே இல்லாத வாழ்க்கையிலே வெற்றியை பார்க்க முடியாது. இன்னும் தரிசனம் நமக்கு என்ன இருக்கணும்? கண்ணு முன்னாடி என்ன இருக்கணும்னா, நான் ஜெயிக்கவே ஜெனிப்பிக்கப்பட்டவள். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவள். நான் ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த அப்போ கூட பிசாசு என் தலையில் எழுதியிருக்கலாம், நீ தோற்று போகும்படி பிறந்தவள்னு. ஆனால் அந்த கையெழுத்தை என்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசனோ அன்னைக்கு இந்த எழுத்தெல்லாம் குலைச்சி போட்டார். அப்போ நான் மறுபடி பிறந்ததே, நான் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதே ஜெயிக்கிறதுக்காக. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? நான் ஜெயிப்பதற்காகவே மறுபடி பிறந்தவள். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் ஜெயிப்பதற்காகவே மறுபடியும் பிறந்தவள். நான் ஜெயிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடி பிறந்தவள். நான் ஜெயிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடி பிறந்தவள். அது மாத்திரம் இல்லைங்க, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் முற்றும், என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் முற்றும், என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் முற்றும் ஜெயிக்கிறவள். அது மாத்திரம் இல்லை, எங்க அப்பா நான் ஜெயிக்கிறத விரும்புறாரு, அதனால என் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான். இதுதான் நம்ம தரிசனமா இருக்கணும். அதென்னங்க வாழ்க்கையில மேடு வரும் பள்ளம் வரும் இப்படியே சொல்லி சொல்லி வெற்றி வரும் தோல்வி வரும்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயிரு, பழகிக்கிட்டே போயிரு
அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், தேவன் எனக்கு வெற்றியை வாக்கு பண்ணதுனால நான் இந்த உலகத்தில் வெற்றியாய்த்தான் வாழ வேண்டும், வாழ்வேன். நான் அதற்காகவே மறுபடி பிறந்தவள். ஒருவேளை இந்த காலை வேளையில் யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுபடி பிறக்காமல் இருந்தால் உங்களுக்கு வெற்றி வாக்கு பண்ணப்பட இல்லை. அப்போ இந்த நேரிலும் நேரலையிலும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசுவை ஆண்டவராக, குலதெய்வமாக, மீட்பராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடி பிறக்கிறீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடி பிறக்கிறீங்க. மறுபடி பிறக்கும்போது வெற்றி உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. வெற்றி உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ தரிசனம் இருந்தால் தான், நான் ஜெயிக்கணுன்ற தரிசனம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியும். அடுத்து ஏன் தோல்வி? நம்ம எப்படி நம்மளை பார்க்குறோங்கிறத விட தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு விரும்புகிறத விட நாம் எப்படி ஜெயிக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்னு சொல்லி இந்த சட்ட புஸ்தகத்தை பார்த்தோம்னா ஜெயிப்போம். இந்த சட்ட புஸ்தகத்தை மதிக்கலைன்னா ஜெயிக்க முடியாது. தேவன் எப்படி ஜெயத்துக்கான வழியை வச்சிருக்காரு? ஒரே ஒரு வசனம் அழகா போட்டுக்க, என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே, என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே. அப்போ நம்மள தேவன் அன்பு கூறுறதுனால தான் ஜெயிக்கிறமே ஒழிய, எத்தனை பேர் இந்த காலை வேலையில் சொல்றீங்க, என் படிப்பு அல்ல, என் வேலை அல்ல, என் திறமை அல்ல, என் ஞானம் அல்ல, எதுவும் இல்லை, என் பராக்கிரமம் அல்ல, என் சாதுரியம் அல்ல, என் தேவன், என்னில் அன்பு கூறுகிற என் தேவனாலே நான் ஜெயிக்கிறவள். அப்ப ஜெயத்தை ஏன் திறமை மேலேயோ, ஏன் ஞானத்து மேலேயோ, ஏன் பணம் பதவி பட்டம் இது மேலேயோ வச்சிட கூடாது. தரிசனம் எப்படி இருக்கணும்னா, என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் தேவனுடைய வழியில போய் தான் ஜெயிக்கணும். தேவனுடைய வழியில போய் தான் ஜெயிக்கணும். ஜெயிக்கணுங்கிறதுக்காக எது வேணாலும் செய்ய கூடாது. எது வேணாலும் செஞ்சு தான் நிறைய பேர் தோத்து போயிடுறாங்க. அடுத்து வாழ்க்கையில் ஏன் தோல்வி? இது கண்டிப்பாக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் சொல்லி தான் ஆகணும். குறிப்பாக நாங்கள் கிறிஸ்தவங்க தாங்க, ஆனால் வாழ்க்கையில் தோல்வி. ஏன் தோல்வினா, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வாசிப்போம். 2 கொரிந்தியர், இதை வாசித்து தான் ஆகணும். 2 கொரிந்தியர் 6, 2 கொரிந்தியர் 6 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இது என்ன அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் விசுவாசி, அவிசுவாசியை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கையில் தோல்வி வரலாம். நீங்கள் நீதி, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள். அநீதிமான்களை என்ன செய்யக்கூடாது? திருமணம் பண்ண கூடாது. நீங்கள் ஒளி, நீங்கள் ஒளியின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகளை திருமணம் செய்ய கூடாது. நீங்கள் தேவனுடைய ஆலயம், விக்கிரகங்களின் ஆலயத்தை கல்யாணம் பண்ண கூடாது. இதெல்லாம் ஆண்டவர். நீங்கள் விசுவாசி, அவிசுவாசியை திருமணம் பண்ண கூடாது. இதெல்லாம் திருமணம் மட்டும் இல்லைங்க, பார்ட்னர்ஷிப் கூட லைஃப் பார்ட்னராகவும் வைக்கக்கூடாது, பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதுனால தான் பல கிறிஸ்தவங்க வாழ்க்கையிலே தோல்வி. அப்புறம் இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏன் தோல்வி அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த வசனத்துக்கு கீழ்பட்டே ஆக வேண்டும். அவிசுவாசியை திருமணம் பண்ண கூடாது. வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிங்க, பையங்களாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும், வாலிப வயசில் உங்கள் தெரிந்து கொள்ளுதல் எதுவாக இருக்கணும்னா, நான் விசுவாசி, அப்போ நான் ஒரு விசுவாசியை தான், நான் நீதிமான், அப்போ ஒரு நீதிமான தான், நான் தேவனுடைய ஆலயம், அப்போ ஒரு தேவனுடைய ஆலயமாக தான் திருமணம் பண்ணணும். நான் ஒளியின் பிள்ளை, அப்போ ஒரு ஒளியின் பிள்ளையை தான் திருமணம் பண்ணணும். பாஸ்டர்மா எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, விருப்பத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சணும், இல்லாட்டா வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்குது. சிலர் நினைக்கிறீங்க, இதெல்லாம் முந்தையே நாங்கள் 25 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கொஞ்சமாவது ஜெயிச்சிருப்பேமேனு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்பவும் ஆண்டவர் இப்பவும் வெற்றியை தர வல்லவர். கவனிங்க, அடுத்து ஏன் தோல்வி? யாக்கோபு 4:6 போட்டிருக்கு, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன், தாழ்மையுள்ளவர்களுக்கோ
தேவன் அதிக கிருபையை அளிக்கிறாரே. அப்ப பெருமையா வாழ்க்கையில பெருமையா இருந்தா தோத்து போறதுக்கு 100க்கு 200 மடங்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப ஏன் தோல்வின்றதை மட்டும் தான் பேசிட்டே வரேன், அதுக்கப்புறம் பேச போறதுக்கு நல்லா கவனிங்க. வாழ்க்கையில சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசினாலே அவங்க பெருமையை தான் பேசுவாங்க. நான் எவ்வளவு திறமையா குடும்பம் நடத்துறேன் பார்த்தீங்களா, நான் எவ்வளவு திறமையா பிள்ளை வளர்க்குறேன் பார்த்தீங்களா, நான் எவ்வளவு அறிவா சேர்த்து வைக்கிறேன் பார்த்தீங்களா. நான் சொல்றேன், நான் அல்ல கிறிஸ்துவே. எத்தனை பேர் சொல்றீங்க நான் அல்ல கிறிஸ்துவே? என் படிப்பு அல்ல கிறிஸ்துவே, என் திறமை அல்ல கிறிஸ்துவே, என் ஞானம் அல்ல கிறிஸ்துவே, என் உழைப்பும் கிடையாது, என் படிப்பும் கிடையாது, என் பணமும் கிடையாது, கிறிஸ்துவே. இப்படி யார் ஒருத்தர் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் அதிக கிருபையை அளிக்கிறார். அந்த கிருபையினால வெற்றி வாழ்க்கையில பெறலாம். பெருமையா இருந்தா தோல்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஏன் தோல்வி, நல்லா கவனிக்கணும். ஏன் தோல்விங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்து ஏன் தோல்வினா, எல்லாரும் இப்படி காமிங்க, வாயை மூட சொல்லல. வாய் தோல்விக்கு காரணம் என்ன? நம்ம பொதுவாக தோத்து போனோம்னா யாரை சொல்லுவோன்னா, என் தோல்விக்கு இந்த இவங்க தான் காரணம், என் தோல்விக்கு இவங்க தான், இப்படி கையை காமிப்போம். ஆனால் நான் எங்கே காமிக்க சொன்னேன்? நம்ம வாய் தான். தோல்விக்கு காரணம் நம்ம தான். மத்தேயு 12:33 போட்டிருக்கு, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று அறியுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று அறியுங்கள். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். இது என்ன பாஸ்டமா கெட்ட கனி நல்ல கனிங்கிறீங்கன்னு? நான் இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வேப்ப மரம் என்ன கனியை தான் கொடுக்கும்? வேப்ப மரம்னாலே அதனோட வேறே கசப்பு, அது பட்டையே கசப்பு, அது இலையே கசப்பு, அது பூவே கசப்பு. அப்போ கனி எப்படி வரும்? பூ எப்படி, காய் எப்படி வரும்? பழம் எப்படி வரும்? இனிக்கும் ஆனால் கசக்கும், ஆனால் கசப்பு தான் அது. ஏன் அப்படி? மரம் கசப்பு மரம், அப்போ கனி கசப்பு. மரம் நல்லதென்றால், மரம் ஆப்பிள் மரம் நல்ல மரம், அப்போ அதில் வர்ற கனி. எங்கேயாவது கசக்கிற ஆப்பிள் வாங்கியிருக்கீங்களா? இல்லைங்க. ஒருவேளை இனிப்பு கம்மியாக இருக்கலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் கசப்பு ஆப்பிள் எங்கேயுமே விளைய இல்லை. அப்போ மரம் நல்லதுன்னா கனி நல்லா இருக்கும், வாய் நல்லா இருந்தால் வெற்றி நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். 3 போட்டிருக்கு. நான் 4வது ஒன்றை சேர்த்துக்கிட்டேன், பைபிளில் சேர்க்கலை, இப்போ பிரசங்கத்தில் சேர்த்துக்கிட்டேன். வெற்றியையும் தோல்வியையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ண போறீங்க? ஆசீர்வாதத்தையும் சாபம் ரெண்டும் இந்த உலகத்தில் இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நல்லா தான் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கங்க. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்தேன். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நன்மையையும் தீமையையும் உனக்கு முன்பாக வைத்தேன். எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? வெற்றியையும் தோல்வியையும் உனக்கு முன்பாக இருக்கு. எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? எத்தனை பேர் வெற்றியை தெரிந்து கொள்ள போறீங்க? எத்தனை பேர் வெற்றியை தெரிந்து கொள்ள போறீங்க? அப்ப வாயில வெற்றியை பேச வேண்டும். சிலர் எப்ப பார்த்தாலும் யாரோ தோத்து போனதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாரோ வாழ்க்கையில் தோத்து போனதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இவங்களோட கடந்த கால தோல்வியவே, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி தோத்து போயிருப்பாங்க, அந்த தோல்வியவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று யாரோ தோத்து போனதை பேசுவாங்க, இல்லாட்டா இவங்க சொல்லுங்க தோத்து போனதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னா வியாதி வந்து சுகமாகாம போகிறாங்க பாருங்க, வியாதி வந்து சுகமாகாதவங்க அவங்களையே பேசுவாங்க. ஏன் இந்த வாய் வியாதி வந்து சுகமானவங்களை பேசட்டுமே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம், சுகம் இல்லாதவங்களை பற்றியே பேசுறது, சுகம் ஆகாதவங்களை பற்றியே பேசுறது, வியாதி வந்து அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுங்கிறத பேசுறது. சிலர் பிரச்சனையவே பேசுவாங்க, சிலர் பலவீனங்களையே பேசுவாங்க, சிலர் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பேசுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா டிவியில் என்ன நியூஸ் வருதோ அதை தவறாமல் பிசகாமல் ஏற்ற இறக்க இல்லாமல்
ஜெயா டிவி, கலைஞர் டிவின்னு இருக்கிற அந்த நியூஸ் வாசிப்பாங்க பாருங்க, அவங்க எப்படி வாசிக்கிறாங்களோ அதே டோனில் நியூஸை பேசுவாங்க. அப்போ பார்க்குற அம்மா கூட சொல்லுவாங்க, டிவி கூட பார்க்க வேண்டியது போல இருக்குது, கரண்ட் பில்லு மிச்சமாயிரும், கேபிள் டிவி காசும் மிச்சம் ஆயிரும், இந்த அம்மாட்டே நியூஸை கேட்டுக்கலாம். டிவி நியூஸே பேசுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலர் ஆக்சிடென்ட், எதை பேசுறது? அவன் அங்கே ஆக்சிடெண்ட்டில் செத்தான், இவன் அங்கே ஆக்சிடெண்ட்டில் செத்தான், இதையே பேசுறது. பிறகு ஏன் வாழ்க்கையில் தோல்வி வராதுன்னு கேட்குறேன். அப்போ வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு சர்வ வல்லமை இருக்குதோ அதே போல நம்ம வார்த்தைக்கும் வல்லமை. எத்தனை பேர் சொல்றீங்க என் வார்த்தைக்கும் வல்லமை இருக்குன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க என் வார்த்தைக்கும் வல்லமை இருக்குன்னு? அப்ப என்ன பேசணும்? ஜீவனை பேச வேண்டும், ஆசீர்வாதத்தை பேச வேண்டும், நன்மையை பேச வேண்டும், வெற்றியையே பேச வேண்டும். தோல்விக்கு என் வாழ்க்கையில இடமே. எத்தனை பேர் சொல்றீங்க தோல்விக்கு என் வாழ்க்கையில இடமே? தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் கூட சொல்லுங்க எல்லாரும், என் வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமே இல்லை. சுடுதுங்க. என் வாழ்க்கையிலே தோல்விக்கு இடமே இல்லை. என் வாழ்க்கையிலே தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாஸ்டமா கடந்த காலத்தில் நான் தோத்து போயிருக்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், கடந்த காலத்தை பற்றி இப்போ பேசாதீங்க. பழையவைகள் ஒளிந்தன, ஒளிந்து போட்டும். இப்போ அடுத்து என்ன வேணும், என்ன விரும்புகிறீங்க அதை பேசுங்க. நான் தோல்வியை விரும்பவே இல்லை, தோல்வியை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்கிறீங்க தோல்வியை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்? தோல்வியை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள. இந்த பைபிளில் தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையா? சவுல் தோத்து போனவர் தான். சவுல் தோத்து போனவர். தாவீது ஒரு கட்டத்தில் தோத்து போனார், ஒரு கட்டத்தில் ஜெயிச்சார். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். தோல்வி அடைந்த ஆட்கள் இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல தோத்து போகிறோமோ அதே இடத்துல தேவன் ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எந்த இடத்துல விழுந்து போனோமோ அதே இடத்துல தேவன் தூக்கி எடுத்து நிறுத்துவார். நிறுத்துவார், அதே இடத்துல தூக்கி எடுத்து நிறுத்துவார். இதுதான் அவருடைய நாமத்துக்கு மகிமை. எத்தனை பேர் அப்படி தோத்து போன இடத்துல ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்தினார்னு பார்ப்போம். அதனால இப்ப தோல்வியை பத்தி ரொம்ப பேசணும்னு அவசியம், தோல்வியை பத்தி ரொம்ப பேசணும்னு அவசியம் இல்லை. நான் எந்த இடத்துல தோத்தனோ அதே இடத்துல தேவன் என்னை தூக்கி நிறுத்துவார்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, எந்த இடத்துல நான் தோத்தனோ அதே இடத்துல தேவன் என்னை தூக்கி நிறுத்துவார். யோசுவா, முதல்ல யோசுவா கவனிங்க. யோசுவா 7வது அதிகாரம் 45வது வசனம். 7:45. யோசுவா 7:45. 7:45. 7:45 இல்லையா? 7:45. சாரி, 7:45. 4 வாசிக்கிறேன் முத. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். யோசுவா 7:8 வீட்டில் போய் வாசிங்க. யோசுவா தேவ ஜனங்களுடைய லீடர், தேவ ஜனங்களுடைய லீடர். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்கே ஒரு பட்டணம், அந்த பட்டணம் பேர் ஆயி. அந்த பட்டணம் பேர் என்ன? ஆயி பட்டணத்தை நான் உங்களுக்கு தருவேன்ட்டார். ஆயி பட்டணத்தை நீ ஜெயிப்பேன்னு யோசுவாட்ட சொல்லிட்டார். யாருமே பைபிளை பார்க்க வேண்டாம், எல்லாரும் இங்கே பாருங்க. ஆயி பட்டணத்தை நீ ஜெயிப்பேன்னு சொல்லிட்டார். உடனே யோசுவா என்ன பண்ணுறாரு, அவரோட ஆட்களை வேவு பார்க்க அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சாங்க. பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு அப்படி போய் பார்க்க போயிட்டு, பட்டணத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால ஒரு 3000-4000 பேர் போனால் போதும், ஜெயிச்சு வந்துடலாம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி போயிட்டு வேவு பார்க்க போனாங்க இல்லையா, அப்போவே ஒருத்தன் கள்ளத்தனம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா, அங்கே இருந்த ஒரு பாபிலோனிய சால்வை, பாபிலோன சால்வைன்னா நீங்கள் ஒரு 150 ரூபா சால்வைன்னு நினச்சிடாதீங்க.
பல்லாயிரக்கணக்கான ரூபா பெருமான ஒரு சால்வையை எடுத்து ஒளிச்சு வச்சிட்டான். அது மாத்திரமல்ல, ஒரு தங்க பாலம், தங்க கட்டி, வெள்ளி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து யோசுவாக்கு லீடருக்கு தெரியாம அவன் கூடாரத்துக்குள்ள மண்ணை தோண்டி அதுக்கடியில் புதைச்சி வச்சுட்டான். இப்போ இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவர் வாட்டுக்கு சத்தம் இல்லாமல் இருந்துட்டார். இப்போ யோசுவா என்ன பண்ணுறாரு, 3000-4000 பேரை அனுப்புகிறார் போருக்கு. அனுப்புனா அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்துக்காரங்க 36 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த மீதி ஆட்கள்லாம் தோத்து போய் திரும்பி ஓடி வர்றாங்க, பயந்து போய் தோத்து போய் திரும்பி ஓடி வராங்க. யோசுவாக்கு தாங்க முடியல. தேவன் தானே வெற்றியை தருவேன்னு சொன்னார், தேவன் தானே வெற்றியை தருவேன்னு சொன்னாரே, நம்ம என்ன செஞ்சிட்டோம், தோத்து போயிட்டோமே, 36 பேர் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேதனை. 36 பேர் செத்து போயிட்டாங்களேன்னு வேதனை. உடனே என்ன செய்கிறாரு, வாசிப்போம். யோசுவா 7:6 இருந்து, யோசுவா 7:6 பாருங்க. யோசுவா 6 கடைசி பாருங்க. கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இப்ப யோசுவா ஜெபம் பண்றாரு. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காகவா இப்படி யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலை தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுதும் நான் என்ன சொல்லுவேன்? புலம்புறாரு. ஆண்டவற்றை வந்து முழங்கால் படிட்டு கதறாரு. ஏன் தோல்வி, ஏன் தோல்வி, ஏன் தோல்வின்னு. சிலரெல்லாம் இன்னைக்கு தோத்து போயிட்டா புஸ்தகத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க. நான் எங்கன்னு தெரியுதா? எத்தனை பேருக்குன்னு புரியுது? என் வாழ்க்கையில் தோல்வின்னு புஸ்தகத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க. அவன் ஏதாவது சொல்லுவான்னு. நான் சொல்கிறேன், இந்த புஸ்தகத்தை தேடி பாருங்க. இல்லாட்டா தேவ சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுங்க. ஏன் ஆண்டவரை இந்த பகுதியில் நான் தோத்து போயிட்டேன்னு. இப்போ ஆண்டவர் காரணத்தை சொல்லிட்டார். காரணத்தை சொல்லிட்டார். என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சாபத்தீடானதை, அந்த ஆயிப்பட்டணத்தில் இருந்த சாபத்தீடானதை எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டார். இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கணுமே, யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவரே வழியை சொல்லி கொடுக்குறாரு. 12 கோத்திரம், கோத்திரமாக வர சொல்லுன்னாரு. கோத்திரமாக வந்தாங்க. ஆண்டவர் இந்த கோத்திரம்ட்டார். யூதா கோத்திரத்தை கையை காமிச்சிட்டாரு. யூதா கோத்திரத்தை காமிச்ச உடனே இப்போ மற்றவங்களாம் போயிட்டாங்க. யூதா கோத்திரத்தை வம்சமாக வர சொல்லுனாரு. வம்சம் வந்தாங்க. வந்த உடனே இந்த வம்சம் தான் சொல்லிட்டாரு. அந்த வம்சம் மற்றவங்களாம் போயிட்டாங்க. இந்த வம்சத்தில் குடும்பமாக வர சொல்லுனாரு. குடும்பமாக வந்தாங்க. கடைசியில் ஒரு குடும்பத்தை இந்த குடும்பம் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன பண்ண, ஒழிக்காம சொல்லு, என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் உள்ளதை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான், இந்த மாதிரி நான் திருடிட்டு வந்து என் கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சிருக்கேன்ட்டான். அப்போ தோல்விக்கு என்ன காரணம்னா, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு வந்து அவன் கூடாரத்தில் வச்சது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சாபத்தீடானதை கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ளே ஒழித்து வைப்பது பாவம். அது மற்ற மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம், தேவனுக்கு தெரியாமல் இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? சாபத்தீடானது வீட்டில் இருக்க கூடாது. சாபத்தீடானது எதுன்னு சொல்லி நீங்களே வேதத்தை வாசிங்க. எது எது நம்ம வீட்டில் இருக்கலாம், எது எது இருக்கக்கூடாதுங்கிறத வாசிங்க. தேவன் சொல்லித் தருவார். தேவன் வெறுக்கிற காரியங்கள் உண்டு. தேவன் வெறுக்கிறத நம்ம வீட்டில் இருக்க கூடாது. இப்போ சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டு போய் அவனையும் சேர்த்து கொண்டு போய் கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டு முடிச்சிடறாங்க. இப்போ ரூட் கிளியர் ஆயிடுச்சு. யோசுவா எந்த ஊரில் எந்த பட்டணத்தில் தோற்று போனார்? நான் முதலே சொன்னேன், நாம் ஒரு தடவை தோத்தா வாழ்நாளெலாம் தோக்கணும்னு அவசியம். ஒரு தடவை தோத்ததுனால இனிமே எப்பவுமே தோல்வின்னு அர்த்தம் இல்லை. நாம் தோற்று போவதை தேவன் விரும்புவதே இல்லை. மறுபடியும் எந்த இடத்துல தோத்தமோ அதே இடத்துல தேவன் வெற்றியை. இப்போ மறுபடியும் யோசுவாட்ட சொல்லிட்டாரு, எப்பா நான் சொல்கிற மாதிரி கேளு, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சேன்னா நீ கண்டிப்பாக போய் இப்போ ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிருவேன். என்ன ஆலோசனை சொல்கிறார்? நிறைய சொல்கிறார். 30,000 பேர் அனுப்பு, அவங்க பட்டணத்தை சுற்றி ஒளிஞ்சு கிடட்டும், பட்டணத்தை சுற்றி ஒளிஞ்சு கிடட்டும். நீயும் கொஞ்சம் பேர், ஒரு 5,000 பேர்
என்ன செய்யுங்க, அந்த பட்டணத்தை நோக்கி படையெடுத்து போங்க. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டீங்கவும் அவங்களுக்கு சண்டைக்கு வருவாங்க. நீங்கள் தோற்று போன மாதிரி ஓடுங்க. நல்லா கவனிங்க, ஆண்டவரே சொல்லித்தராரு. நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழியை யார் சொல்லி தருவா? தேவனே கற்று தருவார். நீங்கள் தோக்குற மாதிரி ஓடுங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? துரத்துற மாதிரி தொடர்ந்து வருவாங்க. கடைசியில் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆகா, யோசுவாவும் அவன் ஆட்களும் தோற்று போகிறாங்களேன்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே வருவாங்க. ஊரே காலி பண்ணிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. இப்போ இந்த பட்டணத்தை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? 30,000 பேர். அவங்கெல்லாம் பட்டணத்துக்குள்ளே போயிடுங்க. போய் தேவன் சொல்கிறத கவனிங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்க, மிருக ஜீவன்களையும் கொள்ளை பொருளையும் எடுத்துருங்கன்ட்டார். மிருக ஜீவன்களையும் கொள்ளை பொருளையும் எடுத்துருங்க. காரு, வண்டி, ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு. அதே மாதிரி பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த ஒருத்தன் மட்டும் எடுத்து வச்சான் பாருங்க, அவனுக்கு மட்டும் பண ஆசை. அதனால் முன்னமே எடுத்தான், அவனால் தோல்வியாச்சு. இப்போ அவன் ஒளிஞ்சான், வெற்றி வந்துருச்சு. இப்போ பாருங்க, விரட்டிக்கிட்டு போகிறப்போ எல்லாரும் போயிடுறாங்க. இங்கேருந்த 30,000 பேர் போய் பட்டணத்தை அழிச்சிடறாங்க, பட்டணத்தை பிடிச்சிடறாங்க. ஆனால் இதுக்கு இடையில மோசே ஒரு வேலை செஞ்சார், யோசுவா ஒரு வேலை செஞ்சார். என்ன செஞ்சார்னா, எல்லாரும் விரட்டிக்கிட்டு போகும்போது யோசுவா மட்டும் ஆயி பட்டணத்துக்கு நேராக தன் கோலை எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆயி பட்டணத்துக்கு நேராக யோசுவா தன் கோலை நீட்டினான். இப்ப இந்த பக்கம்னா இப்படி நீட்டுறான். நீட்டினதுனால ஆயி பட்டணத்தின் மேல் வெற்றியை கண்டார்கள். கோல்ங்கிறது எதுக்கு அடையாளம்னா, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை தூக்கி பிடிங்க, ஜெயிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை தூக்கி பிடிங்க. அடிக்கடி கையை உயர்த்தி தேவனுக்கு நேரா சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வெற்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வீட்டில் உட்காந்துருக்கும் போது, சும்மா சேர்ல உட்காந்துருக்கும் போது கூட திடீர்னு சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வெற்றி. இப்போ என்ன உயர்த்தி இருக்கீங்க? என்னத்தை தூக்கி இருக்கீங்க? எதை உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க? கோலை உயர்த்தி பிடிச்சிருக்கீங்க. வெற்றி யாருடையது? எந்த பட்டணத்தில் தோத்தாரு? ஆயி பட்டணத்தில் தான் தோத்தாரு. இப்போ அதே பட்டணத்தில் வெற்றி, அதே பட்டணத்தில் வெற்றி பெற்றார். நான் சொல்கிறேன், இந்த நான் கல்யாண வீட்டில் தான் ஃப்ளக்ஸில் போட்டிருந்ததை பார்த்தேன். வீழ்ந்தா என்று, இது எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் பைபிளில் இருக்கிறத நம்புகிறேன். நான் விழுந்துட்டேன்னு நீ நினைக்காத. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, நீதிமான் தள்ளுண்டு கர்த்தர் அவனை. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? நீதிமான் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் அவனை தாங்குகிறார். கீழே விழுந்த மாதிரி தெரியும், ஆனால் கீழே விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். எந்த இடத்துல விழுந்தானோ அதே இடத்துல எழுந்து நிமிர்ந்து. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைக்கென்று. எந்த பட்டணத்தில் யோசுவா தோத்தாரோ அதே பட்டணத்தில் யோசுவா ஜெயித்தார். இந்த காலை வேளையிலே நீங்கள் சிந்திக்கும்படி நான் விரும்புகிறேன். எந்த காரியத்தில் இதுவரைக்கும் தோத்து போய் இருக்கிறீங்களோ அதே காரியத்தில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. ஒருவேளை அந்த காரியத்தில் நீங்கள் ஏற்கனவே தோத்து போயிட்டீங்க, ஆனால் நான் அதே இடத்துல, எத்தனை பேரால நம்ப முடியுது? அதே இடத்துல ஜெயிப்பேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அதே இடத்துல ஜெயிப்பேன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நான் அதே இடத்துல ஜெயிப்பேன், இதே இடத்துல ஜெயிப்பேன். என் திறமையினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஞானத்தினால் அல்ல, என் பலத்தினால் அல்ல, என் படிப்பினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே எந்த இடத்துல விழுந்தோமோ, எந்த இடத்துல தோத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். இயேசுவின் வெற்றி நம்முடைய வெற்றி, இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி, இயேசுவின் வெற்றி உங்களுடைய வெற்றி. அப்போ சாபத்தீடானது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, தேவன் செய்யணும், எடுக்காதன்னா எடுக்கக்கூடாது, கொடுன்னா கொடுக்கணும், ஞானஸ்நானம் எடுனா எடுக்கணும், தசமபாகம் கொடுனா கொடுக்கணும். அதை எடுக்காதன்னா எடுக்கக்கூடாது, அதை செய்யாதன்னா செய்யக்கூடாது, அதை பேசாதன்னா பேசக்கூடாது.
ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், சாபத்தீடானதை எடுக்காதன்னு சொல்லியிருக்கிறார். இவன் போய் எடுத்தான் செத்தான், தோல்வி. ஆனால் அதுக்கப்புறம் தேவன் தருணம் தான் வச்சிருந்தார் திட்டம். ஆனால் இவன் முன்னக்கூட்டியே செஞ்சதுனால தோத்து போயிட்டான். தேவன் எப்போ தருவாரோ அப்போ எனக்கு கண்டிப்பாக தருவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி நான் பறக்கணும்னு அவசியம், பண ஆசையில் நான் ரெக்கையை கட்டி பறக்கணும்னு அவசியம் இல்லை. தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதத்தை நான் போய் திருடணுமோ, கொள்ளையடிக்கணுமோ, லஞ்சம் வாங்கணுமோ, ஏமாற்றணுமோ செய்ய வேண்டிய அவசியம். இவன் திருடினான், திருடி கொண்டு வந்து ஒளிச்சு வச்சான், தோல்வி. மறுபடி சொல்கிறேன், நல்லா ஆழமாக சிந்திக்கணும். தோல்வி ஏன் வந்துச்சுன்னு சொன்னேன். தோத்து போன இடத்துலையே எப்படி ஜெயிக்கலான்னு சொல்கிறேன். தேவன் ஆலோசனைகளை தருகிறவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, நமக்கு வெற்றி நிச்சயம், நம்ம தோற்று போவதில்லை. ஆனால் ஒருவேளை தோற்று போயிட்டாலும் ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். தோற்று போன நேரத்திலையும் கூட நம்மை அணைத்து ஆற்றி தேற்றி அரவணைத்து பலப்படுத்தி எந்த இடத்துல தோத்து போனோமோ, எந்த இடத்துல விழுந்தோமோ அதே இடத்திலே நம்மை தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய தேவன். வெற்றி பெற்று நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு தேவனே உதவி செய்வார். அதனால தோத்து போயிட்டோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம், நான் சொல்றேன், தோத்து போயிட்டோன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்பட்டோம்னா பிசாசு மறுபடியும் 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 நம்ம வாழ்க்கையில் எதைத்தான் கொண்டு வருவான் சொல்லுங்க? தோல்வியை நிச்சயமாக கொண்டு வருவோம். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா, நான் கவலைப்பட போகிறதே, எந்த இடத்துல நான் தோத்தனோ அதே இடத்துல தேவன் என் தலையை நிமிரச் செய்வார். தலையை நிமிரச் செய்வார். தலையை நிமிரச் செய்வார். ஏன்னா நம்முடைய தோல்வியை ஒருபோதும் விரும்பாதவர் நம்முடைய தகப்பன். நான் தோத்து போகிறதை எங்கள் அப்பா விரும்பவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தடவை தோத்து போனதுனால அந்த பிஸ்னஸ் அப்படியே விட்டுறணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய ஆலோசனையை கேளுங்க. யோசுவா மாதிரி அவர் பாதத்தில் போய் விழுங்க. ஏன் ஆண்டவரை தோல்வி, நீங்களே எங்களை நடத்துங்கன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் ஆலோசனையும் சொன்னார். தோல்விக்கு என்ன காரணம்னு எத்தனை பேருக்கு தோல்விக்கு காரணம் தெரியணும்னு நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்காதீங்க, 1008 சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லுவார். சாபத்தீடானது உன்கிட்ட இருக்கு, எடுத்து போடு, நீ ஜெயிப்ப. அது மாத்திரம் இல்லை, ஜெயிக்கிறதுக்கான வழியையும் நானே உனக்கு, பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை. தேவன் நாம் ஜெயிக்கும்படி விரும்புகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெயிக்கும்படி விரும்புகிறவர். என்னுடைய தோல்வியை தேவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. அடுத்து யார் தோத்தா, யார் தோத்தா, தோத்த இடத்துல எப்படி ஜெயிச்சார், இதைத்தான் பார்க்க போகிறோம். முதல் யாரை சொன்னேன்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? யார் பேர் என்ன? எத்தனை பேருக்கு பேர் தெரியும் இந்த பக்கம்? யோசுவா. அடுத்து யாருன்னா பேதுரு. உங்களுக்கு தெரியும், இயேசு பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ தனியாக ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, எப்பா நீங்கள் கிளம்புங்க, நான் இந்த மலையில் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன், நான் தனியாக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள்லாம் கிளம்புங்கன்ட்டார். இப்போ இந்த சீசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, 12 சீசர்களும் போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. போட்டை எடுத்துகிட்டு, யாரும் பைபிள் வாசிக்க வேண்டாம், போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கு மலை மேலே போயிட்டார். இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. இரவு நேரம் படகு நடுக்கடலில் போய்கிட்டு இருக்கு. இவர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வர்றார். வந்தா இவர் அவங்க கிட்ட போகிறதுக்கு என்ன இல்லை, படகு இல்லை. பார்த்தாரு, சரி நடந்தே போயிடலாம். எப்படி நம்ம அப்படி யோசிக்க முடியுமா? அவர் கேஷுவலாக நடந்தே போயிடலான்ட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கே நடந்தாருங்க? நம்ம ஆண்டவர் வெற்றி சிறக்கிறவர். தண்ணி மேலே அப்படியே ஜெயமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. நீங்களும் சாயங்காலம் போய் நடந்து பார்த்துறாதீங்க. நடந்து போகிறாரு. நடந்து போகிறத பார்த்தோன்னே, ஏன்னா இதுக்கு முன்னாடி 12 சீசர்களும் தண்ணி மேலே நடந்த யாரையும் பார்த்ததில்லை. இப்போ போட்டில் இருந்து பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்க? இயேசுவன்னு சொல்லாதீங்க, என்னையோ ஒன்று பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே கத்துறாங்க, ஆவேசம் ஆவேசம், பேய் பேயின்னு கத்துறாங்க.
பயத்தில். ஏன்னா இதுவரைக்கும் தண்ணி மேலே நடந்ததை யாரும் பார்த்ததே இல்லை. அப்போ இயேசு நடந்து வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்துட்டாங்க, கத்துறாங்க. கத்துன உடனே இவர் இங்கேருந்து கத்துறாரு, நான் தான், பயப்படாதிருங்கள் அப்படின்னு கத்துறாரு. இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. குரல் யார் குரல் தெரியுது. நல்ல வேலை சீசர்களுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பயம் போயிடுச்சு. இப்போ அங்கேருந்து பேதுரு கேட்குறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த தண்ணி மேலே நடந்து வர்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ தைரியம் பாருங்க. நீங்கள் தான் அப்படின்னா நானும் வர்றேன். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாருங்க மேலே ஏறி டேங்கை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இது என்ன சொல்லும், நானும் வர்றேன் நானும் வர்றேன் நானும் வர்றேன்னு. ஆனால் நம்ம சொல்கிறது என்ன, தண்டா விழுந்துருவேன். உண்மையா இல்லையா? சில தகப்பன்மார்கள் கையை பிடிச்சி தூக்கி விட்டுருவாங்க. ஒரு சிலர் இங்கே உட்காந்துருக்கீங்க, வா வா அப்படின்னு. நம்ம பெரும்பாலும் பேசுறது என்னன்னா, நீ வந்துடாத, என்னால் மட்டும்தான் ஏற முடியும், நான் மட்டும்தான் விழமாட்டேன், நீ வந்தேன்னா நீ விழுந்துருவ. இந்த வார்த்தையவே கேட்டு கேட்டு தான் பிள்ளைங்களுக்கு வாழ்நாளில் வெற்றியை குறித்த சிந்தனையை காட்டிலும் தோல்வியை குறித்த சிந்தனை அதிகமாக வருது. உண்மையா இல்லையா? இப்போ வாழ்நார் இவர் கேட்டார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணி மேலே நடந்து வர உத்தரவு கொடுங்கன்னாரு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வா. படகை விட்டு இறங்கிட்டார். படகை விட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா நான் இறங்கினா எங்கே இருப்போம்னு சொல்லுங்கள். யாராவது என்ன ஒன்றுமே தெரியாதா? கீழே போயிடுவீங்க. எத்தனை அடி ஆழம் கடல்னு பார்க்க போயிருப்பீங்க. ஆனால் இவர் நடந்தாருங்க. படகை விட்டு இறங்கி இயேசுவை நோக்கி நடந்தார். 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 நடந்தார் நடந்தார் நடந்தார். இப்போ திடீர்னு இப்படி பார்க்குறேன், நம்ம தான் நடக்கிறோமா? என்னது கிள்ளி பார்த்தாரு. நான் தான் நடக்கிறேன், தண்ணி மேலே நடக்கிறேன் அப்படின்ட்டு இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாரோ இல்லையோ, அமிழ்ந்து போகையில் எதை பார்த்தாருன்னா, அது வரைக்கும் தண்ணி மேலே தான் நடந்தார், அலை மேலே தான் நடந்தார், காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, அலை அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு, அது மேலே தான் நடந்தார். யாரை பார்த்துக்கிட்டே நடந்தார்? இயேசுவை பார்த்துக்கிட்டே நடந்தார் நடந்தார் நடந்தார். எப்போ இயேசுவை விட்டு கண்ணை இந்த காற்று பக்கமும் இந்த அலை பக்கமும் திருப்பினாரோ அப்போ தோத்து போக ஆரம்பித்தார்னு சொல்லணும். தோத்து போலங்க, அமிழ தொடங்கினார். நம்ம ஆண்டவர் அமிழ விட மாட்டார். தண்ணீரை கடந்தாலும் நாம் அமிழ்ந்து போக மாட்டோம். அக்கினியிலே நடந்தாலும் நாம் வெந்து போக சர்வ வல்லமையுள்ள தேவன் என் கூட, வெற்றி சிறந்த ஜெயக்கிறிஸ்து என் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா அமிழ தொடங்கையில் இப்போ அதுக்குள்ளே இயேசுவே வந்துட்டார். வேமா வந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். வாசிங்க. மத்தேயு 14:30 வாசித்துட்டு கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 14:30. சீக்கிரம் 14:30. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று எதை பார்த்தாரு? காற்றையும் அலையையும் பார்த்தாரு, அமிழ்ந்து போகிற. அப்போ நல்லா கவனிங்க, சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் அமிழ்ந்து போகிறதுக்கு தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சபையில் அடிக்கடி பேசுகிறது, இந்த வேதத்திலேருந்து தேவன் சொல்கிறாருன்னு சொல்கிறது என்னன்னா, சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். டாக்டர் என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், டாக்டர் என்ன வேணாலும் ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட் பாஸ்டமா, எம்ஆர்ஐ 3 தடவை எடுத்துட்டேன், சிடி கிராஸு, சிடி ஸ்கேனு, சிடி கான்ட்ராஸ்ட்டு, என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டேன். 9 ஸ்கேன் இருக்குது. 9 ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு. நான் சொல்கிறேன், அந்த ஸ்கேனை விட இது வந்து பெரிய ஸ்கேன். இந்த ஸ்கேனில் போட்டிருக்கு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த ஸ்கேன் இப்படி சொல்லுது. இப்போ இவர் காற்று பலமாக இருக்கிறதை, கடல் அலை அப்படியே மேலே ஏறி ஏறி இறங்குகிறதை பார்த்தார்.
அமிழ்ந்து போக தொடங்கினார். காத்தையும் கடலையும் பார்த்தா தோல்வி, இயேசுவையே நோக்கி பார்த்தா வெற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுவையே நோக்கி பாருங்கள், கண்ணை இங்கிட்ட இங்கிட்டு திருப்பாதீங்க. வான்னு நம்மளை அழைச்சவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வா என்று அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். நான் நம்புறேன் என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் என்னை தீமை நின்று ரட்சிப்பார், எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், எல்லா தீமை நின்று ரட்சித்து முற்றுமுடிய ரட்சிப்பார். நல்ல கவனிங்க, காத்தையும் கடலையும் கண்ணு காத்து மேலையும் கடல் மேலையும் வைக்க கூடாது. இயேசுவையே நோக்கி பாருங்கள், ஜெயிப்பீர்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஸ்டாப் வாட்சிங் த விண்டுன்னு. என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்றீங்க, பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க, ஸ்டாப் வாட்சிங் த விண்டு. காத்தை பார்க்கறத நிறுத்துங்க, அலைய பார்க்கறத நிறுத்துங்க. அப்ப என்னத்தை தான் பார்க்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களோ வெற்றி பெற்றார்கள். அவர்கள் தோற்று போவது இல்லை, அவர்கள் தோற்று போவது இல்லை. காத்தையும் கடலையும் பார்க்கறத நிப்பாட்டினா கண்டிப்பா ஜெயிப்போம். சூழ்நிலையை பார்க்கறத நிப்பாட்டினா கண்டிப்பா ஜெயிப்போம். ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கறத நிப்பாட்டினா கண்டிப்பா ஜெயிப்போம். கோர்ட் என்ன சொல்லுது? பார்க்கறத நிப்பாட்டினா ஜெயிப்போம், பார்க்கறத நிப்பாட்டினா ஜெயிப்போம். நான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஜெயிக்கணும்னு விரும்புறீங்க? வியாதியை ஜெயிக்கணும், கேஸை ஜெயிக்கணும், கடன் பிரச்சனையை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், பாவ பழக்கத்தை ஜெயிக்கணும். அதையே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? ஏன்னா உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் வெற்றிக்கு நேராக உங்களை கையை பிடிச்சு தூக்கி விட்டு, இப்ப 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டே எங்க போய் ஏறுறாங்க சொல்லுங்க? படகுல போய் ஏறுறாங்க. படகுல போய் ஏறுறாங்க. அந்த வசனத்தை தான் வாசிக்கணும்னு நினைச்சேன். வாசிப்போம். மத்தேயு 14:32 பாருங்க. அவர்கள்னா யாரு? இயேசுவும் பேதுருவும் படவில் ஏறின உடனே, எல்லாரும் வாசிங்க, படகில் ஏறின உடனே காத்து. அப்ப இயேசுவும் பேதுருவும் நடந்து வரும்போதும் காத்து அடிச்சுச்சா இல்லையா? அலை அடிச்சுச்சா இல்லையா? ஆமா. இப்ப என்ன தைரியம்னா, யார் கையை பிடிச்சிருக்காரு? எத்தனை பேர் இந்த காலை வேளையில இயேசுவோட கையை பிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்க அவர் என் கையை பிடிச்சிருக்காருன்னு? நான் சொல்றேன், அவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு, அவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு, அவர் நம்ம கையை பிடிச்சிருக்காரு. விட்டுட்டு ஓட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிள்ளைங்க அப்பா கையை பிடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா அப்பா பிள்ளை கையை பிடிச்சிருப்பாங்க. இப்போ பிள்ளை அப்பா கூட தான் வரும், அப்பா கையை பிடிச்சிருப்பாங்க. இப்போ அப்பா கையை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்பா கையை எடுத்தா இந்த அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய்க்காரர் நிற்கிறார்ல, ரோஸ் கலரில், பார்க்கறதுக்கே இழுக்குது நம்மளை. அப்பா கையை விட்டுட்டு ஓடிடும். அப்பா கையை விட்டுட்டு எங்கே ஓடுது? பஞ்சு மிட்டாய். நிறைய பேர் இப்படி தான், வேலை கிடச்சிருச்சுன்னா ஓடுறது. யார் கையை விட்டுட்டு? அப்பா கையை விட்டுட்டு. பாஸ்டம்மா வேலை கிடச்சிருச்சு, அதனால தான் சர்ச்சுக்கே வர முடியல. கல்யாண பத்திரிக்கையை பார்த்தோன்னே சொல்லுங்க, என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க? கையை விட்டுட்டு ஓடுறது. அப்புறம் அதுக்கு இதுக்கும் சொந்தக்காரங்க கோச்சுக்கிடுவாங்க, கையை விட்டுட்டு ஓடுறது. நான் சொல்கிறேன், அவரும் நம்மளை பிடிச்சிருக்காரு, நம்மளும் அவரை இறுக்கி பிடிச்சிக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? தோற்று போக மாட்டோம், தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் உம்மை விட்டு விலகுவேன், உம்மை கைவிடவும் செய்வேன், ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியை கொடுக்கணும். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம விட்டுட்டு ஓடுவோம், ஆனால் வாழ்க்கையில் எப்பவும் ஜெயிக்கணும். பாஸ்டமா எப்படி ஜெயிக்கிறது? அப்பா கையை இறுக்கி பிடிச்சிக்கங்க, அப்பா கையை. இப்போ பேதுரு மூழ்க தொடங்கினாரு. இப்போ அப்பா கையை பிடிச்ச உடனே திருப்பி வெற்றிகரமாக நடந்து போட்டில் போய், அப்போ ஜெயிக்கணும்னா யார் கையை இறுக்கி பிடிக்கணும்? ஜெயிக்கணும்னா யார் கையை இறுக்கி பிடிக்கணும்? ஆமாம், மாமா கையும் சித்தப்பா கையும் படிப்பையும் பணத்தையும் பட்டத்தையும் வேலையையும் பிடிக்கக்கூடாது.
எல்லாம் வேணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், ஜெயிப்பீர்கள். அலையை கடந்து ஜெயிப்பீர்கள், காற்றை கடந்து ஜெயிப்பீர்கள். படகுல வந்து சமாதானமாக உட்காருவீங்க, குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அடுத்து யார் இது தோக்கிற மாதிரி தெரிஞ்சு யார் ஜெயிச்சா? எப்படி ஜெயிச்சாங்க? மோசே. இதை மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். மோசே, இந்த சம்பவம் வந்து யாத்ராகம் 17 எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் சண்டை வருது. அந்த காலத்தில் யுத்தம் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பைபிளை பார்க்க வேண்டாம். அமலேக்கியருக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் யுத்தம் வருது. இப்போ லீடர் யாருன்னா மோசே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா யோசுவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, யோசுவா நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போ, நான் வந்து இந்த மலை மேலே உட்காந்துருக்கிறேன், நான் இந்த மலை மேலே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே ஏறி போகிறாரு. போகும்போது 2 பேர் கூட போகிறாங்க. அவர் ஒருத்தர் பேர் ஊர், ஒருத்தர் பேரே ஊர், இன்னொருத்தர் பேர் ஆரோன், அவங்க அண்ணன் தான், மோசையோட அண்ணன். ஊரும் ஆரோனும் கூட போகிறாங்க. மோசை இப்போ மலை மேலே ஏறி போகிறாரு. இங்கே யோசுவா யுத்தத்துக்கு கிளம்பிட்டாரு. அமலேக்கியர் கூட போய் சண்டை போடுறாரு. மேலே போன மோசை என்ன செய்கிறார்னா, 2 கையையும் உயர்த்தி இருக்கிறார், கைகளை ஏறெடுக்கிறார். எல்லாரும் கைகளை ஏறெடுங்க பார்ப்போம். எல்லாரும் கைகளை ஏறெடுங்க. இதுக்கு தான் சபையில் கையை ஏறெடுக்கணும்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையை தூக்குங்கன்னா, இந்த சிஸ்டர் தூக்கியிருக்காங்களா, அவங்க ஏன் தூக்கலை, நம்ம தூக்காட்டி என்ன அப்படின்னு. கைகளை அவர் ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். கொஞ்சம் கை வலிக்குதுன்னு இப்படி இறக்குனா இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பின்வாங்குறாங்க, தோக்கலை, பின்வாங்குறாங்க. அமலேக்கியர் கொஞ்சம் முன்னேறி வர்றாங்க. மறுபடியும் மோசே அப்படியே கையை உயர்த்துறாரு. உயர்த்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க, முன்னேறி போகிறாங்க. கொஞ்சம் விட்டா அவங்க முன்னேறி வர்றாங்க. பார்த்தாரு யாரு, ஊரும் ஆரோனும் பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க, ஐயா நாங்கள் பார்த்துட்டோம், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் கையை உயர்த்திருந்தா அவங்க ஜெயிக்கிறாங்க, நீங்கள் கையை தாழ விட்டீங்கன்னா அவங்க தோக்குறாங்க, நாங்கள் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ உங்கள் கை உயர்ந்திருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஐயா மோசே உட்காருங்கன்னாங்க. உட்காந்துட்டார். உட்கார்ந்த உடனே இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டாங்க. இவர் உட்காந்துருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸி. இந்த கையை இப்படி தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம். சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் மோசேயுடைய கைகள் அப்படியே ஏறெடுக்கப்பட்டிருக்கு, நிலையா நிற்குது. கையை இறக்கவே விடலை பக்கத்தில் இருக்கிறவங்க. இவரும் இறக்கலை. ஏன்னா இவர் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க, விட்டார்னா தோக்குறாங்க. அப்போ இதை வந்து விடக்கூடாது, அப்போ ஏற அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் சாயங்காலம் வரைக்கும் இப்படியே ஒரே நிலையாக வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிட்டாங்க. பாஸ்டம்மா அப்போ நாங்கள் கையை வீட்டில் உயர்த்திக்கிட்டே இருந்தோம்னா ஜெயிச்சிருவோமான்னா, அப்புறம் ஜெயிப்பீங்க, வீட்டில் சண்டை வரும். என்னன்னா காலையில் காப்பி போடலை, காலையில் டிஃபன் பண்ணலை, மத்தியானம் சமைக்க மாட்டேங்குது, துவைக்க மாட்டேங்குது, வீடு கூட்ட மாட்டேங்குது, கையை உயர்த்திக்கிட்டே இருக்குது. நான் அங்கே உயர்த்த சொல்லலைங்க, அட்லீஸ்ட் ஆராதனையிலையாவது உயர்த்தி பழகுங்க. தனி ஜபத்தில் வீட்டில் கதவை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுங்கள், கைகளை தேவனுக்கு நேராக ஏறெடுங்கள். அது 2 கையும். சகோதரிகளுக்கு ஒரு கையை நம்ம சொல்கிறோம், சகோதரர்கள் நல்ல பரிசுத்தமான கரங்களை தேவனுக்கு நேரம் அழகாக உயர்த்தலாம். அது எதுக்கு உயர்த்தினா தான் வெற்றியா? அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. உயர்த்தினா என்ன அர்த்தம்னா, இந்த கை உண்மையே நோக்கி இருக்கிறதுன்றது, வெற்றியை உம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்குறேன், இது ஒரு அர்த்தம். இன்னொன்று 2 கை. ஏன்னா ஒன்று ப்ரேயர், இன்னொன்று ஃபெய்த்து. விசுவாசமும் ஜெபமும் இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிப்போம். விசுவாசம் இருந்து, நல்லா கவனிங்க, விசுவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணலைன்னா,
சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா விசுவாசிப்பாங்க, வாயெல்லாம் நல்ல விசுவாச வார்த்தைகள் பேசும். ஆனால் ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டால் அது வந்தும்பாங்க. அது எது வந்துன்னு எனக்கு தெரியல. ஜெபிக்க மாட்டாங்க, நல்ல விசுவாச வார்த்தைகள் பேசுவாங்க, தனி ஜெபமே தெரியாது. சரி, சபையில் வர்ற ஜெபம் அதுவும் தெரியாது, ஜெபமே இருக்காது, நல்லா விசுவாசிப்பாங்க. சிலர் எப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் வாயிலிருந்து ஒரு விசுவாச வார்த்தை கூட வராது. ரெண்டும் வேணுங்க, ஜெபமும் வேணும், விசுவாசமும் வேணும். ரெண்டு கையையும் இப்படி தேவனுக்கு நேராக ஏறெடுக்கும் போது, அதுவும் குறிப்பாக ஊழியர் எங்களுக்கு தான் ஜெபத்திலையும் உறுதியாக தரித்து இருக்கணும், விசுவாசத்திலையும் உறுதியாக நிற்கணும். அப்படி நிற்கும்போது நீங்கள் எல்லாரும் ஜெயிப்பீங்க. சரி, ஒருவேளை ஊழியக்காரன் அப்படி கையை கீழே விடும்போது ஏன் விட்டீங்கன்னு சண்டைக்கு நிறைய பேருக்கு புரியலை. ஏன் விட்டீங்க? நீங்கள் விட்டதுனால தான் நாங்கள் தோத்தணும் அப்படி இல்லை. ஊழியக்காரரை என்ன செய்யணும்? தாங்கணும். ஊழியக்காரரை தாங்கணும்னா நீங்கள் வேற அர்த்தம் எடுத்துக்கூடாது. ஜெபத்திலே ஊழியக்காரரை தாங்க வேண்டும். சரி பாஸ்டம்மா, ஊழியக்காரரை தாங்கிறதுனால சபையில் வெற்றி, குடும்பத்தில் நான் சொல்கிறேன், குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், கைகளை தாங்குங்கள். கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தாங்கணும், மனைவியும் பிள்ளைகளையும். என்ன அமைதி ஆயிட்டீங்க, இன்னவரையிலும் கொஞ்சம் பதில் சொன்னீங்க. கணவன் மனைவியும் பிள்ளைகளையும் தாங்கணும், மனைவி பிள்ளைகளையும் கணவனையும். மனைவி என்னன்னா இந்த லிஸ்ட்டில் வேறவங்கள சேர்த்துருவாங்க. நான் பிள்ளைய மட்டும் தாங்குறேன், நானே தாங்கிடுவேன், எங்கள் அம்மா அப்பாவையும் சேர்த்து தாங்குறேன். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு அரசியல் கட்சி என்ன நினச்சிடாதீங்க. அம்மா கட்சி அப்பா கட்சி, அம்மா பிள்ளை கட்சி, அம்மா பொண்ணு அம்மா கட்சி, பையன் அப்பா கட்சின்னு. நான் சொல்கிறேன், அந்த குடும்ப வாழ்வு தோக்குமா ஜெயிக்குமா? நீங்கள் சொல்லுங்கள், தோக்குமா ஜெயிக்குமா? தோத்து போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள். 4 மாடு ஒன்றா மேய்ஞ்சிச்சு, சிங்கம் தினம் வந்து பார்த்துச்சு, இவங்கள ஒருத்தனையும் தொடக்கூட முடியாதுன்னு ஓடிடுச்சு. அது வந்து பார்க்குது, 4 பேர் ஒன்றாவே தெரியுறாங்க, சிங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியலை. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அம்மா கூட பாப்பா சிங்கமும் அப்பா கூட தம்பி சிங்கமும் சுற்றுது. இது கண்டுபிடிச்சிருச்சு, ஆஹா நமக்கு வேலை புரியுதா புரியலையா, வேலை வந்துருச்சுன்னு வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 4 டைரக்ஷனில் போகுது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், 4 டைரக்ஷன் தோல்வியில் முடிஞ்சிடும் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம எல்லாமே குடும்பத்துக்குள்ளே தப்பாக பண்ணிட்டு பிறகு ஏன் தோல்வி, ஏன் ஆண்டவரே தோல்வி? இருந்தாலும் ஆண்டவர் இப்படி பண்ணியிருக்க, யார் மேலே பழி? அவர் நல்லவருங்க, அவர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே, எல்லாரும் சொல்லுங்க, நல்லவராகவே இருக்கிறார். ஆமாம், அவர் மாறி மாறி ஒரு நேரம் நல்லவர், ஒரு நேரம் தீமை செய்கிறவர், ஒரு நேரம் மேலே கொண்டு வர, ஒரு நேரம் கீழே தள்ளி விடுறவர், அப்படி இல்லைங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒரு தாய் அந்த கணவரையும் தாங்கணும், பிள்ளைகளையும் தாங்கணும். ஒரு தகப்பன் அந்த மனைவியையும் தாங்கணும், மனைவி அந்த பிள்ளைகளையும் தாங்கணும். பிள்ளைகள் பெற்றோர்களை தாங்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை தாங்கணும். இதை விட்டுட்டு கட்சி வேற, குடும்பத்துக்குள்ள கட்சி, அதுக்கப்புறம் இந்த கட்சியில் ஆள் சேர்க்கறது வேற இருக்கு. உங்கள் வீட்டு ஆளை சேர்க்கலாமா, உங்கள் வீட்டு ஆளை சேர்க்கலாமா? உங்கள் வீட்டு ஆளுகள்லாம் வேணவே வேணாம், எங்கள் வீட்டு ஆளை மட்டும் சேர்ப்போணும். இப்போ கட்சியை பலப்படுத்துகிறாங்களாம். என்ன கட்சியை பலப்படுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. அப்ப வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? கர்த்தர் என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் தாங்குங்கள், ஒருவரை ஒருவர். ஆமா, மோசையோட கைய ஊரும் ஆரோனும் தாங்கினாங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள், அமலேக்கியர்கள் தோத்து போனாங்க. கையை கீழே விடும்போது தோத்து போற மாதிரி தெரியுது, தோத்து போற மாதிரி தெரியுது. வாழ்க்கையில் நம்ம தோத்து போற மாதிரி தெரியும். அப்ப கையை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணுமா வேண்டாமா?
நான் சொல்றேன், சபைக்குள்ளேயும் சரி உங்க குடும்பத்திலையும் சரி ஒருவரை ஒருவர் தாங்கி தூக்கி பிடிங்க. கைகளை தாங்குங்கள், ஒருமனப்படுங்க, கையை தூக்கி பிடிங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், இந்த வாழ்க்கையில கண்ணை மூடுற வரைக்கும் ஒருவரை ஒருவர் குடும்பத்திலே தாங்குங்கள். 4 மாடு 4 டைரக்ஷன்ல சுத்த கூடாது. குடும்பத்துக்குள்ள கட்சி இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? நீங்க அந்த கட்சி, நாங்க இந்த கட்சி இல்லைங்க, ஒரே கட்சி, நாங்க இயேசுநாதர் கட்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க கட்சி தலைவர் யாரு? என்ன தலைவர் யாருன்னு கேட்டா தெரியலையே, நீங்க வேற என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கட்சி தலைவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யெகோவா நிசி வெற்றியை கட்டளையிட்டார், யெகோவா நிசி வெற்றியை கட்டளையிட்டார். அப்ப ஸ்ட்ராங்கா குடும்பம் நல்லா வெற்றி பெறணும்னா, குடும்பம் நல்லா உறுதியா நிக்கணும்னா, சமுதாயத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும்னா, குடும்பமா 4 பேர் தலை நிமிர்ந்து நிக்கணும்னா, ஒருவரை ஒருவர் குடும்பத்திலே தாங்குங்கள், தாங்குங்கள். ஒருத்தர் ஒருத்தர் தாங்கணும். ஒருத்தர் வீங்கும் போது ஒருத்தர் தாங்கணும், ஒருத்தர் தாங்கிட்டு இருக்கும், இன்னொருத்தர் வீங்கும் போது இன்னொருத்தர் தாங்கணும். இப்படி ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் ஒருத்தரை ஒருத்தர் தாங்க 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 நான் சொல்றேன், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம். இன்னைக்கு அநேக தோல்விகளுக்கு காரணம் நம்ம கிட்ட தான் இருக்கே ஒழிய தேவனிடத்துல ஒரு காரணமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லை. நாம் இணைந்து செயல்படுவோம், ஊழியக்காரங்களோடையும் இணைந்து செயல்படுவோம், சபையிலே ஊழியத்தில் வெற்றி பெறுவோம். அதே மாதிரி குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, 6 பேர் இருக்கீங்களா, 8 பேர் இருக்கீங்களா, குடும்பத்தில் இணையுங்க. கட்சி சேர்க்கக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், குடும்பத்துக்குள்ள கட்சியே இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? பாஸ்டமா நாங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோமே, அந்த கட்சி என்ன பண்ணுறது? கலைச்சி விட்டுருங்க, கட்சியை கலைச்சிடலாம். கட்சியை கலைச்சிட்டு நாம் எல்லாரும் இனிமேல் ஒரே கட்சி. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா நான் தூக்கி பிடிக்க இருக்கேன், நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா நான் தூக்கி பிடிக்க இருக்கேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனதா விசுவாசத்தோடு ஜபத்தோடு தாங்கி பிடிக்கும் போது நான் சொல்றேன், குடும்ப உறவிலே ஜெயிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள், நாம் தோற்று போக வேண்டிய அவசியம், நாம் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் தோற்று போக வேண்டிய அவசியம். வியாதியில தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, கடன் பிரச்சனையில தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, பாவ பழக்கத்தில் தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, பாவ பழக்கத்தில் தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, பணப்பிரச்சனையில் தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, குடும்ப உறவுல தோற்று போகணும்னு அவசியம் இல்லை, கணவன் மனைவி உறவுல தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவி உறவுல ஏன் தோல்வி? 3வது ஆளை உள்ள விடுறது தான். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என்னைக்குமே 3வது ஆளை உள்ள விடாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமா, கணவன் மனைவி உறவுல தேர்ட் பர்சன் வரவே யாரையும் மூக்க நுழைக்க விடக்கூடாது. விட்டோம்னா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, வாழ்க்கையில வெற்றி பெறணுமா, சாபத்தீடானது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. வேதத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை விட்டுருங்க, எதை கொடுன்றாரோ அதை கொடுங்க, எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை கொடுக்கக்கூடாது, எதை பேசணும்னு சொல்றாரோ அதை பேசுங்க, எதை பேசக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை பேசாதீங்க. யாரோட பார்ட்னர் வைக்கணும்னு சொல்றாரோ அவங்களோட பார்ட்னர் வைங்க, யாரோட பார்ட்னர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரோ அவங்களோட பார்ட்னரை நிப்பாட்டுங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். சாபத்தீடானது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, காற்றையும் கடலையும் பார்க்க ஸ்கேன் ரிப்போர்ட்ட சிலர் பார்த்தீங்கன்னா எந்நேரமும் கடன் பிரச்சனையே சிந்திச்சு சிந்திச்சு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ப்ரெஷருங்க, டென்ஷனுங்க, டிப்ரெஷனுங்க. போன வாரம் இதை பற்றி தான் பேசினேன். எல்லா கவலை பாரத்தை அவர் மேல் எறிந்து விடுங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே. ஒருவேளை பாஸ்டமா நான் கடன் பிரச்சனையில மூழ்கிற மாதிரி தெரியுதுன்னா பேதுரு கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுங்க, ஆண்டவரே ரட்சியும். எப்படி கூப்பிட்டாரு? மாமா காப்பாத்துங்க, உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். மாமா கூட சமயத்தில் கையை விரிச்சிருவாருங்க. நம்ம அப்பா கைவிட மாட்டார், நம்ம அப்பா கைவிட மாட்டார். நாம் தோற்று போக மாட்டோம், தோற்று போக விட மாட்டார். கரம் பிடித்து தூக்குவார், கரம் பிடித்து நம்ம கரத்தை, அவர் கரத்தை ஈட்டி நம்முடைய கரத்தை பிடித்து
அமிழ தொடங்குகையிலே தூக்கிடுவார். இல்லப்பா போய் ஆழம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு வா, அப்பதான் உனக்கு புத்தி சொல்லுங்க வரும். அப்படியெல்லாம் இல்லைங்க. அமிழ தொடங்கையிலே கரம் பிடித்து கரத்தை நீட்டி அவன் கரத்தை பிடிச்சு தூக்கி விட்டார். ஆண்டவரே ரட்சியுன்னு கூப்பிடுங்க, இயேசுவே ரட்சியுன்னு கூப்பிடுங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் நமக்காக மரித்து ஜீவனை கொடுத்தவர். ஜீவனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அதே போல கடைசியா இதை சொல்லிடுறேன். குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஜபத்தில் தாங்குங்க, விசுவாசத்தில் தாங்குங்க. அவங்க தோத்து போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன், உங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்ம உங்களுக்கு சுகத்தை தருவார், பலத்தை தருவார், உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், கையின் பிரயாசத்தை பெருக பண்ணுவார். குறிப்பா மனைவிமார்கள் சகோதரரை பார்த்து என்ன சொல்லணும்னா, என்ன ஒரு சம்பளம் வாங்கிட்டு வந்து இதை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பேசக்கூடாது. நிறைய வீட்டு பெண்கள் ஆண்கள்கிட்ட இதைத்தான் பேசுறாங்க. என்ன சொல்லணும்? தாங்குங்கள். எப்படி தாங்கணும்? எப்படி தாங்கணும்? கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். இதான் தாங்கிறது, இதான் விசுவாசத்துல தாங்கிறது. இல்லாட்டா சொல்லணும், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். வீட்டை விட்டு கிளம்பி போகும்போதே கர்த்தர் என் கணவரை சொல்லுங்க. சொல்லவே மனசு வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்லுங்க என் கணவரை, என் கணவருடைய கைகளின் பிரயாசத்தை சொல்லணும் வாயை திறந்து. இதுதான் விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் அவங்கள தாங்கிறது. ஒருவரை ஒருவர் குடும்ப உறவிலே தாங்குங்கள். குடும்ப உறவிலே வெற்றியை காண்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். கடைசியா இதை மட்டும் சொல்லிடுறேன், ஒரு பாட்டை பாடி முடிச்சிருவோம். இங்கிட்டு ஜெயிச்ச டீம், இங்கிட்டு தோத்த டீம். இப்போ ஒரு பிள்ளைய கூப்பிட்றோம், சின்ன பிள்ளைய கூப்பிட்றோம். எப்பா நீ இந்த டீம்ல சரியா, இந்த டீம்ல சரியான? இது என்ன டீம்? இது என்ன டீம்? அவ ஜெயிக்கவும் இல்லை தோக்கவும் இல்லை. வேடிக்கை பார்த்த கூட்டம். சொல்லுங்க, வேடிக்கை பார்த்த கூட்டம். வேடிக்கை பார்த்த கூட்டம் தானே. இப்போ அவள்கிட்ட கேட்குறோம், இந்த டீம்ல சரியா, இந்த டீம்ல? அவள் எந்த டீமை சூஸ் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் ஜெயிச்ச டீம்ல சேர போறீங்க? எத்தனை பேர் ஜெயிச்ச டீம்ல ஏற்கனவே சேர்ந்துட்டீங்க? ஆமா, ஜெய கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம். ஜெயம் நம்முடையது, ஜெயம் நம்முடையது. தோல்வி உங்களுக்கு இல்லை. நீங்கள் தோற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் தோற்று போவது என் தகப்பனுடைய விருப்பமும் அல்ல. நானும் தோற்று போக விரும்பவில்லை. நான் ஜெயிக்க விரும்புகிறேன். நான் ஜெயிக்கிறதுக்காகவே ஜனிப்பிக்கப்பட்டவள். என்னில் அன்பு கூறுகிற தேவனாலே நான் முற்றும் ஜெயிக்கிறவள். தேங்க்யூ ஃபாதர். ஹalleluya, ஹalleluya.